இதுதான் MDM-இன் ரகசியம். அதனால தான் விலை வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக டைரெக்டாக கஸ்டமரே கொண்டு போய் ரீச் பண்ண முடியுது. 1/4 HP வாங்குற ரேட்டுக்கு நம்மளால் 1 HP மோட்டர் வேக்யூம் பம்பை ஈஸியாக வந்து உருவாக்க முடியும். இப்படி இருந்த கேனு இப்படி இதை மாற்றுறதே வந்து நம்ம இதுதான் இப்படி ஆகுது. அதை எப்படின்றது நம்ம இங்கே பார்த்துடலாம். வணக்கம், நம்ம MDM மில்கிங் மிஷின் வீடியோ தாங்க இது. என்ன அதே மில்கிங் மிஷின் தானே வச்சுருக்கீங்க, என்ன வித்தியாசமான வீடியோ சொல்கிறீங்கன்னு கேட்குறது எனக்கு புரியுது. இது வந்து நம்ம மில்கிங் மிஷினுக்கு 15,000 சதுரடியில் புதுசாக எக்ஸ்க்ளூசிவ் மில்கிங் மிஷின் ப்ரொடக்ஷன் யூனிட் வந்து ஒன்று போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ இங்கே எடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் யாருமே பார்த்துருக்காத ரொம்ப வித்தியாசமான ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு உள்ளே போய் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம காமிக்க போகிறோம். வாங்க போகலாம். MDM பொறுத்தளவுக்கு மில்கிங் மிஷின் அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா 10 வருஷமாக நம்ம ஆரம்பித்ததே மில்கிங் மிஷினில் தான். நம்ம மட்டும்தான் ஒரு ப்ராடக்ட்டுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஃபேக்ட்ரி போட்டிருக்கோம். அதாவது மில்கிங் மிஷினுக்கு மட்டுமே 15,000 சதுரடியில் தனியாகவே ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க உள்ளே என்னென்னலாம் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு காமிச்சா தான் உங்களுக்கு புரியும் MDMல எப்படி இவ்வளோ விலை கம்மியாக ஹை குவாலிட்டியில் கொடுக்க முடியுது அப்படின்றது. வணக்கம், நீங்கள் MDMல என்னவா இருக்கீங்க, இந்த ஃபேக்ட்ரி எவ்வளோ சதுரடி, என்ன பண்ணுறோம் அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்கேன். இந்த ஃபேக்ட்ரி யூனிட் 3ன்னு சொல்லுவோம். இதில் வந்து ஸ்பெஷலாக மில்கிங் மிஷினுக்காகவே தனியாகவே 15,000 சதுர அடியில் நம்ம இது பண்ணியிருக்கிறோங்க. இதில் ரெகுலராக 40லேருந்து 60 மிஷின் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். குறைஞ்சது 50 மிஷின் ரெகுலராக டிஸ்பேச் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை ரெகுலரானா வாரத்துக்கா மாதத்துக்கா? டெய்லி பேசிஸில் 50 மிஷின் டிஸ்பேச் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ பண்ணுறீங்கல்ல, அதில் 50 மிஷினில் ஆவரேஜாக பண்ணுறோம். எவ்வளோ மிஷின் வந்து டைரெக்டாக கஸ்டமருக்கு அனுப்புகிறீங்க, எவ்வளோ மிஷின் வந்து டீலர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அனுப்புகிறீங்க? சார், நம்ம டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் யாருக்குமே கொடுக்கறது இல்லைங்க சார். டைரெக்டாக கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதுதான் MDM-இன் ரகசியம். அதனால தான் விலை வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக டைரெக்டாக கஸ்டமரே கொண்டு போய் ரீச் பண்ண முடியுது. வாங்க உள்ள மேனுஃபேக்சரிங்கில் என்னெல்லாம் அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு, எப்படியெல்லாம் பண்ணுறோன்றதையும் நம்ம பார்த்துடலாம். MDMல நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? மில்க் கேன் ப்ரொடக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ மில்க் கேன் வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க? சார், பர் டே வந்து 50 நம்பர்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் சார். ப்ரொடக்ஷன் பண்ணி ஸ்டோரில் ஹேண்ட் அவுட் பண்ணிடுவோம். என்ன பண்ணிட்டு இருக்காங்க சார்? இது வந்து ஆட்டோமேட்டிக் லீனியர் வெல்டிங் மிஷினுங்க சார். ஓகே. முன்னாடி வந்து கேன் வந்து ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். மேனுவல் வெல்டிங் அடிக்கிறங்காட்டி, டிக் வெல்டிங் அடிக்கிறங்காட்டி. ஸோ இது பார்த்தோம்னா இந்த மூமெண்ட்லேருந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே வந்து வெல்டிங் பண்ணுது. இதுக்கு முன்னாடி மேனுவலாக பண்ணுறப்ப எவ்வளோ கேன் வருது, இப்போ இந்த ஆட்டோமேட்டிக்கில் எவ்வளோ கேன் வருது? சார், மேனுவலாக முன்னாடி 1 ஹார்ஸுக்கு வந்து 5 கேன்லேருந்து 6 கேன் தாங்க சார் அடிக்க முடியும். இப்போ வந்து லீனியர் வெல்டிங் போட்டங்காட்டி 1 மணி நேரத்துக்கு வந்து 20லேருந்து 30 கேன் அடிக்கலாங்க சார். கிட்டத்தட்ட 3-4 மடங்கு வந்து நம்ம ப்ரொடக்ஷன் வந்து இந்த மாதிரி ஆட்டோமேஷன் மூலிமா நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபுல்லாகவே இங்கே பண்ணுறோம் இல்லையா? இது இல்லாமல் வெளியில் ஏதாவது ஒர்க் பண்ணுறோமா, இல்லை கம்ப்ளீட்டாக நம்ம உள்ளே தான் பண்ணுறோமா? சார், எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து உள்ளே தான் ஒர்க் பண்ணி எல்லாமே இன்னோஸில் தான் வந்து பண்ணுறோம். ஃபைனலாக பஃபிங் ஏரியா வந்திருக்கோம். இங்கே வந்து மில்க் கேனு, மில்க் கேன் லிட்டு, டீ கப்பு, வேக்யூம் டேங்க்னு சொல்லிட்டு எல்லா SS ஐட்டமும் இங்கே தான் வந்து பாலிஷிங் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. இதுதான் இந்த ப்ராசஸில் கடைசி ப்ராசஸ்ஸு. நமக்கு ஒரு 2 மிஷின், அதில் 4 வீல் போட்டு 4 பேர் பேரெல்லாம் ஒர்க் பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதுதான் இப்போ பார்க்க முடியுது உங்களால். இப்படி இருந்த கேனு இப்படி இதை மாற்றுறதே வந்து நம்ம இந்த பாலிஷிங் ஏரியா தாங்க. வாங்க அடுத்தது என்ன இருக்குது நம்ம உள்ளே பார்க்க போகலாம். இப்போ நம்ம பார்க்குறது தான் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் CNC டர்னிங் மிஷினு. ஸோ இங்கே வந்து என்ன நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இது வந்து வேக்யூம் பம்போட பாடி வந்து இப்போதைக்கு போயிட்டுருக்கு. இப்போ வந்து பாஸ் பண்ணியிருக்கு. உள்ளே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வேக்யூம் பம்ப் பாடி இருக்குது. இந்த CNC டர்னிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ட்ரில் டேப் எல்லாமே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் VMC வெர்டிக்கல் மில்லிங் மிஷினில் தான் வந்து இந்த ட்ரில் டேப்பும் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து பவர் ப்ரெஸ் மிஷினு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷேப்புக்கு இந்த ஃபார்மிங் பண்ணோம். அதுக்கப்புறம் இதிலே வந்து ஒரே பஞ்சில் இந்த நம்ம 3 ட்ரில்லு, இதில் வந்து இந்த வேக்கம் ஹோஸ் பைப்பு, பல்சேட்டர் பைப்பெல்லாம் வெல்டிங் அடுத்த ப்ராசஸ்க்கு மூவ் ஆகிடும். ஸோ இதான் நம்ம வேக்யூம் பம்போட காயில் கட்டுற ஏரியா. காயில் கட்டிட்டு நம்ம அந்த டிப் பண்ணுறதுக்காக அதை வந்து வச்சுருக்கோம். ஸோ அடுத்தது வந்து இங்கே வந்து மோட்டர் வந்து அசம்பிளி எல்லாம் வந்து இது நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மோட்டர் அசம்பிளி முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ பம்ப் ஃபிட்டிங்காக அடுத்த ப்ராசஸ்க்கு போகிறது. இப்போ இந்த காயிலை பொறுத்தளவுக்கு டபுள் கோட்டட் காப்பர் காயில் மட்டும்தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நம்ம வேக்யூம் பம்ப் அசம்பிளி ஏரியாவில் இருக்கோம். வேக்யூம் பம்ப் அசம்பிள் ஆகிட்டு இருக்குது. அசம்பிள் ஆனதுக்கப்புறம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டிங் செட்டப் இருக்குது. இங்கே அட் அ டைமில் 10 பம்பு ஒரே டைமில் வந்து நம்ம செக் பண்ணுவோம். நம்ம எல்லா பம்புமே 1 மணி நேரம் கம்பல்சரியாக டெஸ்டிங் பாஸ் பண்ணி QC பாஸ் பண்ணி தாங்க நம்ம மிஷின் அசம்பிளிங்கே வந்து அனுப்புகிறோம். இப்போ நம்ம வெளியில் வந்து நான் காசு கொடுத்து நான்
வாங்கினேன் அப்படின்னா வெறும் 1/4 HP, அதாவது 0.25 HP தான் எனக்கு வந்து கிடைக்கும். இன்னோஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால அந்த 1/4 HP வாங்குற ரேட்டுக்கு நம்மளால் 1 HP மோட்டர் வேக்யூம் பம்பை ஈஸியாக வந்து உருவாக்க முடியும். மற்ற பல்சேட்டருக்கும் நம்ம MDM பல்சேட்டருக்கும் இதுதாங்க மிகப்பெரிய வித்தியாசம். நம்ம உள்ளே போடுற மெயின் SS பிளேட்டு வந்து SSல கொடுக்குறோம், மற்ற எல்லாருமே வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் பல்சேட்டர். அதனால் நீங்கள் தண்ணி என்ன தான் பட்டாலுமே அது பல்சேட்டருக்குள்ளே போகாது, பல்சேட்டர் ஒன்றுமே ஆகாது. இதுதான் மிகப்பெரிய MDM பல்சேட்டரோட அட்வான்டேஜும் வித்தியாசமும். ஸோ இந்த மில்கிங் மிஷினோட ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரிட்டிக்கலான பார்ட் வந்து இந்த ரப்பர் லைனர் தான். ஸோ அதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னா இதுதான் ரா மெட்டீரியலு. ஸோ நமக்கு இப்படி இருக்கிற ரப்பர் ஷீட்டு தான் வந்து இப்படி லைனராக வந்து மாறுது. ஸோ இது எப்படி அப்படின்னா நமக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து இது பண்ணியிருக்கோம். நீங்கள் என்னவா இருக்கீங்க MDMல? சார் குவாலிட்டியில் இருக்குங்க சார். குவாலிட்டியில் இருக்கீங்க. இப்போ இது வந்து இந்த லைனர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு மில்கிங் மிஷினில். கண்டிப்பாக அதில் வந்து குவாலிட்டி இது வந்து நல்லா இருக்குன்றதை நீங்கள் எப்படி வந்து உறுதி செய்கிறீங்க? சார் ஃபஸ்ட்டு வந்து ரா மெட்டீரியல் செக் பண்ணுவாங்க சார். ரா மெட்டீரியல் செக் பண்ணதுக்கப்புறம் டென்சிலிங் செக் பண்ணுவாங்க சார். அது வந்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் ஃபஸ்ட்டு டையில் ஓட்டிங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதில் ஹைட்ராலிக்கில் வச்சு இதில் மாதிரி கட் பண்ணி எடுத்துருவாங்க சார். எடுத்துகிட்டு அப்படி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டென்சிலிங் செக் பண்ணுற மிஷினுங்க சார். ரா மெட்டீரியல் வந்து இதில் இன்சர்ட் பண்ணியாச்சுங்க. இப்போ இதோட டென்சிலிங் வந்து செக் பண்ணிடலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து செக் பண்ணிடலாம். ஸோ இந்த ரப்பரோட குவாலிட்டி எப்படின்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், எவ்வளோ இழுத்தாலும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணுமே ஒழிய கட் ஆகக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு இழுத்தாலுமே வந்து நமக்கு கட் ஆகாமல் போயிட்டே தான் இருக்குது. நம்ம எவ்வளோ தூரம் போகுதுன்றதையும் நம்ம பார்த்துடலாம். கட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிருங்க. அதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு இங்கே கிடச்சிரும். அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி அதோட ஹார்ட்னஸ் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி ஓகே போடுவோங்க, அப்ரூவல் கொடுப்போம். ரப்பர் மெட்டீரியலு ஒவ்வொரு பேட்ச்க்கும் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சின்ன பட்டன் ஒன்று போட்டுட்டு அதோட ஹார்ட்னஸ் கம்பல்சரியாக செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி ரெண்டாவது அந்த டென்சைல் ஸ்ட்ரென்த்தையும் வந்து செக் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஓகே ஆனால் தான் அந்த ரா மெட்டீரியலே வந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்து நமக்கு போகும். சரி, இப்போது இந்த டெஸ்டிங் எல்லாம் பண்ணிட்டீங்க சரியா? பேக்கிங்க்கு அப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது, இந்த ப்ரஷ்ஷு குட்டி குட்டி விஷயம், அது ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து குவாலிட்டின்னு ஒருத்தர் நமக்கு வச்சுக்கிறாங்க. அவங்க செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கள் பேக்கிங் பண்ணுவோம் சார். குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கேன் செக் பண்ணிடுவோங்க சார். QC ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன் மேலே நாங்கள் வந்து அப்ளை பண்ணிடுவோங்க. QC ஸ்டிக்கர் வந்து ஓகே போட்டுருவாங்க சார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செக்லிஸ்ட் அப்ரூவல் கொடுப்போங்க. செக்லிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பேர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, அவங்க வந்து அது கேனுக்குள்ளே போட்டு பேக் பண்ணதுக்கப்புறம் கேன் மேலே டேட் எழுதி அது மேலே QC ஸ்டிக்கர் போட்டு தான் நம்ம அடுத்த டிஸ்பேச்சுக்கு நம்ம டெலிவரி பண்ணுவோங்க சார். இப்படி நம்ம தனியாக யூனிட் வச்சு மில்கிங் மிஷினுக்காகவே மேனுஃபேக்சரிங் ரெடி பண்ணுறதுனால ப்ராப்பராக டைமிங் டிஸ்பேட்ச் நம்ம வந்து மிஷின் கொடுக்க முடியுது. எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாமல் கஸ்டமருக்கு அவங்க கேட்குற டைமுக்குள்ளே ஆன் டைமில் டெலிவரி கொடுத்து ப்ராப்பராக நம்ம பண்ண முடியுது. ஸோ அந்த டிஸ்பேட்ச் டிலே இல்லாமல் நம்ம தனியாக யூனிட்டில் இருக்கிறதுனால நமக்கு அது ப்ராப்ளம் இல்லாமல் பண்ண முடியுதுங்க. இப்போ MDMல மில்கிங் மிஷினுக்கு மானியம், ஆஃபரு, ஃப்ரீ ஸ்பேர்ஸ்ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் போயிட்டுருக்கு. மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், மிஷினை வாங்குங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.